ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஃபார்ம்ஸை எவ்வளோ ஸ்பீடாக ஜென்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஜென்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோவில். பி ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. இல்லை என்ஆர் ஃபில்டர்னு இருக்கும். நம்ம நாமினல் ரோலை ஃபில்டர் பண்ண போகிறோம். இல்லை 1030னா கோர்ஸ் கோடு. இப்போ 1030னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோடது. அப்போ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி கீழே இருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி 1040னா இசிஇ ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஆல் டிபார்ட்மெண்ட் போட்டால் என்ஆரில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதில் ஃபில்டர் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1020 போடுறேன் மெக்கானிக்கல். அதில் ஒரு தேர்ட் செமஸ்டர் செலக்ட் பண்ணுறேன். ரெகுலேஷன் வந்து R2023, சப்ஜெக்ட் காலம் சம்திங் ஒரு 4. அப்படி செலக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ரெலவெண்ட் சப்ஜெக்டோட ஸ்டூடெண்ட்ஸ் இதில் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. ஃபில்டர்டு கேண்டிடேட்ஸ் 50. எதுக்கும் நீங்கள் என்ஆரை பயன்படுத்தி, அதாவது என்ஆர் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி அதில் உள்ள ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் இதில் ஃபில்டர்டான ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் சேம் தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். ஆட் டு லிஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அப்போ நமக்கு இந்த ஃபில்டர்டான 50 ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுவாங்க. இப்போ அடுத்தது ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வார்னிங்கை ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு போங்க. ஓகே, இப்போ அடுத்தது உங்களோட காலேஜ் கோட் என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம் இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இது ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை பயன்படுத்தி நான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். இன்டர்னல் நேம் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம 50 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம ஒரு 2 பேஜாவோ இல்லை 2 பேஜாக போடலாம். 30 நம்ம ஈக்குவலாக பிரிக்கலாம். 25 பிரிக்கலாம். ஸோ நான் அப்போ 2 பேஜ் போட்டிருக்கேன். செலக்ட் பேஜஸ் 2, எடிட் டைம் டேபிள்னு கொடுத்தோன்னா 2 பேஜ் நமக்கு க்ரியேட் ஆகிரும். இப்போ இந்த டேட்டை செலக்ட் பண்ணோம். டேட் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நான் 7ஆம் தேதினால ஃபியூச்சர் டேட்டை தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். 10ஆம் தேதி காலையில் 9 to 12 செலக்ட் பண்ணியாச்சு. 2வது பேட்ச் அதே தான், 10ஆம் தேதி. அதில் 9 to 12ன்னு கொடுத்தனால இதில் 12 to 3 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம கிளிக் டு ஆட் கேண்டிடேட்டை கிளிக் பண்ணி எனக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேணுமோ அவங்கள கிளிக் பண்ணால் ஆட் ஆகும். 1 இப்போ 54 முடியக்கூடிய நம்பரை கிளிக் பண்ணுறேன். 18, 21, 22, 23, 24. ஸோ இந்த டாப்பில் உள்ளது நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் வரிசை ஆர்டராக எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதில் மேலே பார்த்தோன்னா அலோகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 25, அன்அலோகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 25. இன்னும் அன்அலோகேட் நம்ம இன்னும் அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் அலோகேட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணமோ அது எல்லாமே பேட்ச் 1க்கு கீழே வந்துடும். இப்போ இதில் ஃபைனல் நம்பரை பாருங்கள். 546 எண்ட் ஆகக்கூடிய நம்பர் வேண்டாம்னா இந்த நம்பர் நான் இப்போ செலக்ட் பண்ணால் ரிமூவ் ஆயிரும் நம்பர். இப்போ 545 இருக்கும் பாருங்கள். மறுபடியும் நான் நம்பரை செலக்ட் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இந்த வியூவில் நான் நம்பரை செலக்ட் பண்ணால் ரிமூவ் ஆகும். கிளிக் டு ஆட் கேண்டிடேட்ஸை கிளிக் பண்ணி மறுபடியும் அதே நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி நம்பரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பேட்ச் 2க்கும் அதே மாதிரி கிளிக் டு ஆட் கேண்டிடேட்ஸை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ரிஜிஸ்டர்ஸ் நம்பர்ஸை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, பேட்ச் 1 பேட்ச் 2 ஆட் பண்ணியாச்சு. சேவ்னு கொடுத்தா போதும். இப்போ நம்ம அந்த ஃபில்டர் பண்ண கீ லிஸ்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கீ லிஸ்ட் அஸ் எக்ஸல் ஃபைலாக இருக்கும், நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ டைம் டேபிள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்போ மேலே பேட்ச் 1 பேட்ச் 2ன்னு சொல்லி டைம் டேபிள் பிரிச்சாச்சு. அலைன்மெண்ட் ஒர்க் நீங்கள் தான் பார்க்கணும், அது நீங்கள் சொந்தமாக பார்த்துக்கணும். ஸோ இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக போட்டு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்த P5 எப்படின்னா இப்போ பேட்ச் 1 பேட்ச் 2 நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான். இப்போ ஆப்சன் வந்து நான் 8ல் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஆப்சன்னு கன்சிடர் பண்ணுறேன். 548, 518, 528, 538, 548, 558, 568, 148. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 8 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
நம்ம டோட்டலாக எவ்வளோ பார்த்தோம்னா மொத்தம் டோட்டலாக 50 கேண்டிடேட்ஸ், அதில் 8 நான் ஆப்சன்ட் மார்க் பண்ணியிருக்கேன். சேவ் அண்ட் வியூ. ஸோ உங்களுக்கு P5ல டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரெசன்ட் 42, யாரெல்லாம் ஆப்சண்டோ எல்லாமே 8ல் முடிஞ்சிருக்கும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சன்ஸ் 8, ஆப்சன்டீஸ் வந்து 8. ஸோ இதில் டேட்டெல்லாம் செக் பண்ணால் அதே தான், நம்ம 10th நான் கொடுத்துருந்தோம், 10th மார்ச், டைமும் 9 to 12, 12 to 3. ஓகே, அது மாதிரி நம்ம இன்டர்னல் நேம் போட்டு ஃபஸ்ட் பர்சன் நம்பர்லாம் போடுறது அது எல்லாமே டிஃபால்ட்டாகவே அதிலே இருக்கும். அலைன்மெண்ட் ஒர்க் நீங்கள் சொந்தமாக பார்த்துக்கிட வேண்டியது தான். அந்த P6. ஸோ இதில் நான் வியூ பண்ணுறது கூகுளோட டாக்குமெண்ட் ஆப், கூகுள் டாக்ஸ் ஆப் அப்படின்னு இருக்கும் ப்ளே ஸ்டோரில். ஸோ அதில் இந்த பிரிண்ட் லேஅவுட்னு கொடுத்துட்டு அடுத்ததாக வியூ இன் லைட் தீம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகும். ஸோ அதே மாதிரி P6, P7, P8, P9 எல்லாமே எடுக்கலாம். அட்டண்டன்ஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா அரியர் எக்ஸாமுக்கு இது தேவைப்படும். அட்டண்டன்ஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துடும். ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் 1, பேஜ் 2 அந்த மாதிரி போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துடும். ஆனால் அதே இது அட்டண்டன்ஸ் அரியர் ARRனா அரியருக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கு. அப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நமக்கு தனியாக வரும். ஆக்சுவலி இது ரெகுலர் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இதில் எம்டியாக தான் வந்திருக்கு. இதில் உள்ள 50 ஸ்டூடெண்ட்டுமே ரெகுலர் எக்ஸாம் தான் எழுதுகிறாங்க, அரியர் ஸ்டூடெண்ட் கிடையாது. அதனால் இது எம்டியாக இருக்குது. நமக்கு சில நேரங்களில் ஆன்லைனில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் அட்டண்டன்ஸ் வரும், அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு வராது. அப்போது நம்ம இதில் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தனியாக நம்ம அட்டண்டன்ஸ் எடுத்துக்கலாம். பேக் வந்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணனால இந்த சேவ்டு லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணி அதே இது இருக்கும் 1191020402047 இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம சேவ் பண்ணது அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும்.